சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் எப்போதெல்லாம் நம் வீட்டில் வந்து தங்கும் என்பதை பற்றின தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் அப்படின்னாலே நமக்காக ஓடி வர ஒரு முதல் உயிர் தெய்வம் நம்ம குலதெய்வம். அப்படி இருக்கிற தெய்வம் நம்ம வீட்டுல அடிக்கடி வந்து தங்கும். அது எப்போதெல்லாம் தங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட பூஜைகள் நம்ம செய்யறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம வீட்டுல நடக்கும் போது முதல் விஷயமா உங்க குலதெய்வம் உங்க வீட்டுல தங்குறத நீங்களே நல்ல உணர்வு பூர்வமா உணர முடியும். அப்பேற்பட்ட நிகழ்வுகளை தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல வாஸ்து பூஜை செய்யும் போது அந்த வாஸ்து பூஜையை முதலில் ஏற்கும் தெய்வம் உங்க குலதெய்வம். வாஸ்து பூஜை மட்டுமில்ல, கணபதி ஹோமம் அப்படின்னு நீங்க எந்த ஒரு ஐயர் வைத்து எந்த பூஜை செய்தாலும் சரி, முதல்ல வந்து உங்க வீட்டுல தங்குற தெய்வம், அந்த பூஜையில வந்து கலந்துக்கிற தெய்வம் உங்க குலதெய்வம் தான். என்னங்க சொல்றீங்க, நாங்க வந்து குலதெய்வ படம் வச்சு கூட நாங்கெல்லாம் வழிபாடு எல்லாம் செய்யலையே அப்படிலாம் கேட்டீங்கன்னா, ஐயர்கள் வைத்து நீங்க எந்த பூஜை செய்தாலும் முதல்ல உங்க கோத்திரம் என்ன, உங்க குலதெய்வத்தின் பெயர் என்ன, உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டுங்கள். அதற்கு பிறகுதான் பூஜை செய்யவே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டும் போதுதான் மற்ற இஷ்ட தெய்வங்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த பூஜைகளின் மூலம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்க குலதெய்வம் அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த பூஜை முழுமையாக நிறைவு பெறும். அந்த பூஜைக்கான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கின்றது. இரண்டாவதாக, பௌர்ணமி நாட்கள்ல மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல உங்க குலதெய்வம் உங்க வீட்டுல வந்து வாசம் செய்வாங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பௌர்ணமி நாட்கள்ல நம்ம குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு சிலர் கேட்கலாம், குலதெய்வ படமே எங்களுக்கு இல்ல அப்படிங்கிறவங்க கூட தீப ஒளியில, அதாவது குத்து விளக்கு வச்சு அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டுனீங்க, அந்த தீப ஒளியில வந்து உங்க குலதெய்வம் வந்து தங்கும். கண்டிப்பா பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கே உரிய தினம். அந்த நாள்ல நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்ட அந்த தெய்வம் தாராளமாக உங்க வீட்டில் தங்கும். பலருமே இதை நீங்க உணர்ந்திருக்கலாம். அந்த பௌர்ணமி வழிபாட்டின் போது அந்த தீப ஒளி வந்து நல்லா அழகா சுடர் விட்டு எரியிறது, வெள்ளை நிறத்துல எரியிறது, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறது. மூன்றாவதாக, உங்க குலதெய்வத்தை மனதார தினமும் வீட்டுல நினைக்கிறீங்க, குலதெய்வத்திற்காக தனியா குலதெய்வ தீபம் ஏற்றி வர்றீங்க. மேலும் உங்க பூஜை அறைக்கு நிகராக உங்க வாசல் தலைவாசல நீங்க மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்டுல 100% குலதெய்வம் அந்த தலைவாசல்லையும் உங்க பூஜை அறையில் நிறை சொம்பு நீரிலையும் வந்து தங்கும். இதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, எங்க குலதெய்வம் எங்க தலைவாசல்ல தங்கி இருக்காங்க, நிறை சொம்பு நீர்ல இருக்காங்க அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறை சொம்பு நீர் உங்க பூஜை அறையில நீர் வச்சு வழிபாடு செய்யும் போது அந்த நீரின் அளவு குறைந்தால் கட்டாயம் அந்த நீரில் உங்கள் குலதெய்வம் வாசம் செய்கின்றது. மேலும் தலைவாசல், நீங்க ஏதாவது ஒரு அவசர வேலையாக போகும்போது உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமானால் கண்டிப்பாக தலைவாசல் உங்களை தடுக்கும். பலருமே சொல்லியே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிலவாசல் தடுக்குதாப்பா, ஒரு நிமிஷம் இரு, இந்த தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போ, இந்த நேரத்துல நீங்க வெளில போனா உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்காக தலைவாசல் தடுக்கின்றது. மேலும் தலைவாசல்ல வெள்ளை நிற பள்ளிகள் உலா வருவதையும் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் உங்க வீட்டுல இருந்துச்சுனாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த இடங்கள்ல எல்லாம் உங்க குலதெய்வம் வந்து தங்குறாங்க. நான்காவதாக, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும் போது அந்த நல்ல காரியத்தில் எந்த ஒரு தங்கு தடையும் வாராமல் இருக்க கண்டிப்பாக உங்க குலதெய்வம் உங்க வீட்டுல வந்து தங்கும். அதே போல உங்களுக்கு ஏதாவது பெரிய கஷ்டம் வரும்போதும் கட்டாயம் உங்க குலதெய்வம் உங்களுக்காக வந்து நிற்கும். பலருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், தலைக்கு வந்து தலப்பாகையோட போச்சுப்பா, ஒரு நிமிஷத்துல தப்பிச்சேன், இந்த ஒரு நிமிஷத்துல தப்பிச்சேன், தலைக்கு வந்தது தலப்பாகையோட போறது, இது எல்லாமே உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருக்கிறதுனால மட்டும்தான். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்களை கூட உங்க குலதெய்வம் உங்களுக்காக தடுத்து நிறுத்துகின்றது. ஐந்தாவதாக, ஒரு பெண் தன்னோட பிரசவத்திற்கு செல்லும் போது
அந்த குலதெய்வ விபூதிங்கிறது எல்லாருமே குலதெய்வத்தினூர் பூசி விட்டு நல்லபடியா குழந்தையும் தாயும் செய்யுமா நல்லபடியா இருக்கணும்ப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த விபூதி அந்த பெண்ணிற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும். அந்த விபூதியில உங்க குலதெய்வம் வந்து தங்கும். உங்க வீட்டிற்கு வரக்கூடிய வாரிசு அப்படிங்கிறது குலதெய்வத்தின் வாரிசு. அதனால அந்த தாயும் சேயும் நலம் பெறும் வரை உங்க வீட்டுலதான் உங்க குலதெய்வம் இருக்கும். என்னங்க சொல்றீங்க? ஒரு விபூதியில குலதெய்வம் வந்து இருந்துருமா? கண்டிப்பா. ஒரு சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு குழந்தை இருக்கிற வீடு நைட்டு திடீர்னு அழுவும். ஏதோ பார்த்து பயந்துருச்சு பிள்ளை அப்படின்னு சொல்லி விபூதி போட்டோன்னா கொஞ்ச நேரத்துல அழுகையை நிப்பாட்டும். எதனால நிப்பாட்டுது? உங்க குலதெய்வத்தின் மகிமை, குலதெய்வத்தின் சக்தி உங்க குலதெய்வ கோவில்ல உள்ள விபூதியில இருக்கு. அதனாலதான் நம்ம சேனல்ல பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம். உங்க குலதெய்வ கோவில்ல இருந்து விபூதி எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நீங்க கொடுக்காதீங்க. உங்க தேவைக்கு நீங்க பயன்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த குலதெய்வம் உங்களுக்கு மட்டும்தான் அதிக நன்மை செய்யும். அதனால குலதெய்வ விபூதி உங்களுக்கு அதிகம் தேவைப்படும். எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய போகும்போது அந்த குலதெய்வ விபூதி வச்சுட்டு போங்க. குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி திடீர்னு அழுகும் போது குலதெய்வ விபூதி வச்சு விடுங்க. வீட்டுல யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியா குலதெய்வ விபூதி வச்சு விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா குலதெய்வமே துணை அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.